ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலி. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக இந்த சோமஸ் ரெசிபியை மைதா மாவு பொட்டுக்கடலாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்றைக்கி கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, நிலக்கடலைலாம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இதில் நமக்கு 20 சோமஸ் வரும். இந்த 1 கப் கோதுமை மாவில் நம்ம இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பிஞ்ச், அதை விட கொஞ்சம் கூட சால்ட் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். சப்போஸ் உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா ஆப்ஷனல் தான், விட்டுடலாம். ஆயிலை கூட ஹீட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். நெக்ஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்த அந்த மாவை ஒரு கிளாத்லேயோ இல்லை இந்த மாதிரி கவர்லேயோ வச்சு ஏதாவது ஒரு கனமான பொருள் வச்சு இந்த மாதிரி இடிக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் அடிச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் இடிக்கும்போது இது ரொம்ப சாஃப்டாகும். மாவு சாஃப்டாகிறதால அந்த ஸ்வீட்டில் கிறிஸ்பினஸ் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நெய் சேர்க்குறதும் ஸ்டார்டிங்கில் அதுக்காக தான். இப்போ மாவு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துகிட்டு அதை வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. இதோட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகும். நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் தனியாக கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் திருவிட்டு இந்த மாதிரி வெறும் கடாயில் போட்டு அந்த தேங்காயை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காயை வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும், தனித்தனியாக அது நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த தேங்காயை நல்லா வறுத்தெடுத்து வைக்கணும். தேங்காயில் ஈரம் இருக்கக்கூடாது. சப்போஸ் தேங்காயில் ஈரம் இருந்ததுன்னா அது முறுமுறுன்னு கிறிஸ்பியாக நம்மளுடைய டிஷ் ரொம்ப நேரத்துக்கு அந்த ஸ்வீட் இருக்காது. இப்போ தேங்காய் எடுத்துட்டு அதே கடாயில் கொஞ்சம் 1 ஸ்பூன் போல் நெய் விட்டு 10 முந்திரி பருப்பு, 2-3 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சா இந்த முந்திரி பருப்பு சேர்க்க வேண்டாம். இந்த ரெசிபி செய்யும்போது நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் தண்ணி இருந்ததுன்னா நம்மளுடைய அந்த ஸ்வீட் ஒரு 2-3 நாள் ஆகும்போது நமத்து போயிடும். அதனால தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக எல்லோரும் மைதா மாவு, சர்க்கரையெல்லாம் யூஸ் பண்ண பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதில் கடலை சேர்க்கும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு நியூட்ரியன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கோம். அந்த ரவையை இந்த நெய்யிலையே இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வறுத்து எடுத்துக்கோங்க. மொத்தமாக கொட்டினீங்கன்னா கொஞ்சம் கட்டியாயிடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். அது வரைக்கும் நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம அதில் போட்ட ரவையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்து இதோட நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக நம்ம கடலையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து கிளறி இதை இறக்கிடுங்க. இதுதான் நம்ம உள்ளே வைக்க போகிற பூரணம். நம்ம அதில் சேர்த்துருக்க ரவா, தேங்காய், நிலக்கடலை, நாட்டு சர்க்கரை எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. நடுவில் பூர்ணத்தை வச்சு 2ஆக மடித்து ஓரத்தை சீல் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சோமஸ் இப்போ ரொம்ப ஹெல்த்தியான சோமஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.